STR49 கதை கேட்குறீங்களா? இல்ல என்ன ஆச்சு? என்ன பண்ண இல்ல அது வந்து கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்குது. ஏன்னா, இப்போ வெற்றிமாறன் சார் அவங்க அந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால, அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ எனி டைம் நாட் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் நெக்ஸ்ட்டு மேபி அது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இன் பிட்வீனில் வேற ஒரு படத்துக்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து எனக்கு என்னன்னா, அதில் ஒரு இன்ஜினியரிங்கிறத டினோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த புக்கை நாங்கள் வச்சுருந்தோம். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிற புக்கு. மற்றபடி இந்த படத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இல்லை வேறயா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லல. எங்களுக்கு இன்ஜினியரிங்கிறத டினோட் பண்ணோம் அவ்வளோதான். கண்டிப்பாக இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான படம் தான். அதில் நீங்கள் ஹீரோயின் ஸ்கோப் இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்கல்ல, அது எல்லாமே அதில் இருக்கும். இல்லை இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாமே அதில் இருக்கும். திருப்பி வந்து சிம்பு சாரை வந்து ஒரு காலேஜோட ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து அப்போது மன்மதன் அந்த வல்லவன் அந்த டைமில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு சார்ம் குறையாமல் இந்த படத்தில் இருக்கும். அதே சேம் டைம் அந்த ஒரு கிரேஸ் அந்த மாஸ் இருக்கும். படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 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 ஆக்ஷன் கலந்த ஒரு மாஸ் மெட்டீரியல் தான். அதுக்குள்ளே ஒரு முக்கியமான கோர் இருக்கும் படத்தில்.